இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா எண்ணெய், அப்புறமாட்டி அந்த மசாலாலாம் போடுவாங்க இல்லை, அந்த காரடமாங்கிறாங்க, ஏலக்காய், அப்புறம் என்னென்னமோ இருக்குதுங்க. அந்த 5 வெரைட்டி போட்டுவிட்டு, அப்புறம் அந்த கொரியாண்டர், கொத்தமல்லி தலையை போட்டுவிட்டு, வெங்காயம், நெய்யும் கொஞ்சம் வச்சுருக்கேன் எண்ணெயோட சேர்க்குறதுக்கு. அப்புறம் பாஸ்மதி அரிசி, அப்புறம் நம்மளோட சிக்கன், அப்புறம் அவனோட மிளகா, அப்புறமாட்டி மிளகாத்தூள், இந்த லெமனு ஏன் ஊற்றி வச்சுருக்கேன்னா அதில் பாதி அந்த பக்கம் கெட்டு போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது சோம்புன்னு நினைக்கிறேன். அப்புறமாட்டி உப்புங்க, போன தடவை இவனை தான் மறந்துட்டேன். அடுத்தது தயிர், தக்காளி, இவங்க இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாமுங்க, அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணோம்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூட கத்தியும் ஸ்பூனும் இருக்குது, அவ்வளோதான். இதை இப்போ வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோமா. இந்த இருக்குது குக்கரு, என்கிட்ட இருக்கிறது இதுதான் 3 லிட்டர் குக்கரு. இதை வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதான். விட்டுட்டு இதோ ரைட். இது அடுத்து எண்ணெய், நெய், இது ரெண்டையும் இதுக்குள்ளே ஊற்றணும். நான் கையிலே கேமரா வச்சுருக்கனால என்னால் ஊற்ற முடியாது. நான் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஊற்றிட்டு காமிக்கிறேன். டாயிங் மேஜிக்கில் இப்போ வரப்போது பாருங்கள். பார்த்தீங்களா, வந்துட்டா. இதுக்கு அடுத்தது சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, குக்கரை கழுவுனேன், தண்ணி ரைட்டாக இருந்துச்சு போல் இருக்குது. தம்பி வெளியே வெடிச்சுக்கிருக்கான், அவ்வளோதான். இதை ஊற்றி முடித்தோடனே அடுத்தது வாசனை பொருள் ஒன்று நான் தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இலையை போடுவோம், அடுத்தது மரத்தை போடுவோம், அதுக்கடுத்து பூவை போடுவோம், மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டுருவோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டாச்சு. எத்தனை போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்குமே. ஆனால் நம்பருக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. அப்படியே சும்மா தூக்கி அப்படியே உள்ள தூக்கி போட்ட வேண்டியதான். பக்கத்தில் வந்துச்சுன்னு கண்ணு பக்கத்தில் வந்துச்சு வெடிக்கிறது. சும்மா அப்படி ஜாலியாக பண்ண வேண்டியதான். இந்த வித்தியாசம் வந்து எது வருங்க, எல்லாம் தண்ணி தான் வரணும். இப்போ கண்ணை மூடி திறந்தோம்னு வச்சுக்கோங்க, வெங்காயமும் உள்ளே வந்துடும். வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகுவோம். பொன்னிறம் அப்படிங்கிறாங்க, என்ன நிறம்னு தெரில. வந்தோடனே அதை அப்படியே கொஞ்சம் சும்மா குறைச்சிட்டு அடுத்தது ஆட் பண்ணிடுவோம். அப்படியே வதங்கி விட்டுட்டே இருக்கலாம் இன்னும். நானே ஒரு இன்ட்ரோவர்ட் பாய், நான் சமைக்கிறப்ப இன்னொருத்தன் வந்துட்டானா, அதனால் இன்னும் காமிக்க முடியல. அதுக்கடுத்து கொத்தமல்லி போட்டேன்னா, கொத்தமல்லி போட்டு முடிச்சுட்டு அது கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுவிட்டு, அதுக்கு மேலே தக்காளியும் கொஞ்சம் போட்டுவிட்டு எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக விட்டோன்னே, அப்படியே சொல்கிறாங்க எல்லா யூடியூப்லேயும், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டோன்னே தயிரையும் சிக்கனையும் போட்டு இது பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். எதுவும் ஒட்டலை கீழே, அது வரையும் சந்தோஷம். குக்கரை கழுவுறது ஈஸி. அப்புறம் வீடியோ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தக்காளி நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன். ஏன் காரணம்னா, என்கிட்ட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வெங்காயத்தை காட்டிலும். சரி, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லெமனை போட்டு புழிஞ்சு அப்படியே பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். சமையல் என்பதே ஒரு பேலன்ஸ் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அந்த பச்சையாக ஒருத்தன் தெரியும். இந்த பச்சையாக இருக்கிறவங்க நம்ம தயிருக்கு முன்னாடியே போட்டுக்கணும். அது போட்டுட்டு தயிரும் சேர்த்து இப்போ நான் போட்டிருக்கேன். இதுதான் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டா பார்த்துனே இருங்க. கரெக்டாக வெளியே போட்டுன்னு வந்துடும். ஒன்று முன்னாடி பின்னாடி போட்டால் தப்பே கிடையாது. கடைசியாக நம்ம தான் சாப்பிட போகிறோம். யாரை சாப்பிட்டு முடிச்சோன்னே எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் அது எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நல்லாவே பண்ணதுனால சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு எப்படி சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் கலந்து முடிச்சுவிட்டு தக்காளிக்கு அப்புறம் வெறும் சிக்கனை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆட் பண்ணி எவ்வளோ அரிசி வைக்க போகிறேனோ அதுக்கேற்ற அளவுக்கு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ அமைதியாக இருக்கிறதுல முட்டையாக வந்துச்சுன்னா அதுக்கடுத்து அரிசி சேர்த்து மூடி வச்சு அடுத்து துவைச்ச துணியை காய வைக்க போகணும், அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற டாஸ்க். எல்லாம் முடி வச்சுட்டான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, இப்படி மூடி வச்சுட்டு லைட்டாக புகை வர்றதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா சிரிப்பு வருமா தெரில, என்னமோ ஒன்று. திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு போட்டோம்னா சரியாக போயிடுமா, இதான் சொன்னாங்க. எனக்கு பார்ப்போம். ஏன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரா, புகை வரும், தண்ணி வருது. ஐயோ, நல்லா புகை வந்துருக்கு. அரிசியும் அதுவும் ஒரே லெவலுக்கு வந்தோடனே மூடி வச்சுட்டு விசில் விட வேண்டியதானம்மா. இந்த பார்த்துக்கங்க, பண்ணி முடிச்சாச்சு. என்னடா பிரியாணி போட்டு தயிர் வெங்காயம் காமிக்கிறான்னு சைடு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நல்லாத்தையும் வந்துருக்கு, வாசனையாகவும் நல்லாத்தையும் இருக்குது.
குழையலை, நல்ல கன்சிஸ்டன்சியில் தான் வந்திருக்கானு. ஓகே ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு டாட்டா சொல்லுங்கள்.